Hi friends, welcome to Maggie's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நியூ ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வர ரெசிபீஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு ஈஸியாக எம்மியாக எப்படி குக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இப்போ பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டை நல்லா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அரிசி மாவில் செய்கிறது அது காட்டிருப்பாரு. தேவையான போல் அரிசி மாவு 1 கப்பு, சுக்கு 1 துண்டு, தேங்காய் நமக்கு எவ்வளோ தேங்காய், ஏலக்காய் 2, வெல்லம் செய்ய போகிறோம். பால் கொழுக்கட்டை தண்ணி கொதிக்குது. அதில் அப்படியே ஏலக்காயும் சுக்கும் போட்டு கொதிக்க வைப்போம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஏலக்காய் சுக்கு லேசாக ஒரு சிட்டியை சால்ட்டு போட்டுட்டு மாவு பிசைஞ்சு உருண்டை பண்ணி நல்லா வெண்ணெய் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுக்கிட்டு சின்னதாக உருண்டை பண்ணிக்கோங்க. நல்லா சின்னதாக உருண்டை பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி கொதிக்கும் போது அதில் போடணும். சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுருக்கோம் உருண்டையெல்லாம். அப்போ தண்ணி கொதிக்கிட்டு பாருங்க. அந்த தண்ணியில் சுக்கை ஏலக்காய் போட்டு உருட்டி வச்சுருக்கோங்க. அதில் இதெல்லாம் போட்டு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம எடுத்து இப்படி தண்ணியில் போட்டு நசுக்கி பார்க்கணும். உருண்டையை நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. வெந்துருச்சு. இப்போ வெந்த உடனே இதை இப்போ எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அடியில் மண் சேர்த்து தேங்காய் பூ போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உருண்டை பண்ண பாருங்க. அந்த அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கணும். அதை கடைசியில் கொஞ்சம் ஊற்றினோம்னா கொஞ்சம் திக்காக வரும். அதை கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். அது ஊற்றினா நல்லா திக்காக வந்துடும். அதையும் கரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் போட்டாச்சு, வெல்லம் போட்டாச்சு, வெல்லம் ஊற்றியாச்சு. இந்த ரெடி ஆயிடுச்சு. இது சளிக்கெல்லாம் நல்லது, உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த நேரத்தில், இந்த கொரோனா நேரத்தில் இது வாரத்தில் 1 நாள் வச்சு குடிக்கலாம். இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆனால் அந்த சுக்கு இதெல்லாம் போட்டு குடிக்கிறதுனால நல்லது. இல்லை அது ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு. வெல்லம் போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். வெல்லம் போட்டு நல்லா தரன்னு கொதிச்சிச்சுன்னா நம்மளோட எம்மி பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வின்டருக்கு ஒரு நாளைக்கு ஈவினிங் டீயோ காஃபியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கொரோனா டைமில் இதில் சுக்கெல்லாம் போட்டுருக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது. ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.